ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் என்னோட ஈவினிங் டைம் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு தலை சீவிட்டு இருந்தேன். அப்போ அவள் சொல்லிட்டு இருந்தா, என்ன நீங்கள் ரிப்பன் வச்சு பின்னி விட்றீங்க, இப்போ என்ன ஸ்கூல் டைமா அப்படி இப்படின்னு அவ்வளோ வாயடிச்சிட்டு இருந்தா. சரியான வாயாடி அவள்கிட்ட எப்போவுமே எனக்கு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நாங்கள் 2 பேரும் அம்மா பொண்ணுங்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஆனால் அடிக்கடி அம்மாவாகவும் மாறிடுவேன், டெரர் பீஸாகவும் காட்டுவேன். ஆனால் அப்படி தான் இருக்கணும் பசங்கள்கிட்ட. அதுக்குள்ளே இங்கே என் பையனை காணோன்னு அவனை தேடிட்டு இருந்தான். அவன் பார்த்தா வாசலில் நின்று குச்சி வச்சு நாய் ஆடு எல்லாத்தையும் விரட்டிகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே நம்மளோட துணி மாடியில் காஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லா துணியும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு துணியாக மடிச்சிட்டு இருந்தேன். அப்பயும் அவள் பேச்சு கொடுத்துட்டு இருந்தா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, துணி மடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு அவள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அந்த ட்ரெஸ் எடுத்து மடிங்க, இந்த ட்ரெஸ் எடுத்து மடிங்க, ஏன் ட்ரெஸ்ஸை கரெக்டாக மடிங்க அப்படி இப்படின்ட்டு அது அவ்வளோ வாயடிச்சிட்டு இருந்துச்சு. இது அவங்க அப்பா சட்டை. இது அவங்க சட்டையை எப்போவுமே நான் இப்படி தான் மடிப்பேன். ஆனால் அப்படி மடித்து வைக்கிறதும் வேஸ்ட்டுங்க. எப்போ பார்த்தாலும் எடுக்கும் போதெல்லாம் ஒன்று என் ஹஸ்பண்ட் கலைச்சி விட்ருவாங்க, இல்லைன்னா என் பையன் அவன் ட்ரெஸ் எடுக்கும்போது கலைச்சி விட்ருவான். இதனாலே எனக்கு துணி மடித்து வைக்கிறீங்க, ஏன்டா துணியை மடித்து வைக்கிறோம், அதுக்கு சும்மாவே கலைச்சி வச்சிடலாமே அப்படின்லாம் ஒன் டைம் தோணும். அதுக்கு மேலே எங்கள் குட்டி பாப்பா கபோர்டு மேலே ஏறி அந்த துணியெல்லாம் மடிச்சிருக்க துணியெல்லாம் கலைச்சிரும். அதுக்கு அந்த குறிப்பிட்ட, அதாவது கீழ் கபோர்டில் என் புடவை இருக்கும், அது எல்லாத்தையும் கலைச்சி விட்ருவா. அதுக்கு மேலே அவங்க அக்காவும் அண்ணன் ட்ரெஸ்ஸும் இருக்கும், அதையும் கழிச்சிடுவா. அதுக்கு மேலே அவளால் ஏற முடியாது. அது ஏறுறதே அது அவ்வளோ கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு ஏறும். நம்ம டோரை சாத்தி வச்சிருந்தானா எப்படி இருந்தாலும் திறந்துருவா. அந்த மாதிரி அது அவ்வளோ சேட்டை பண்ணும். வேறு வழியும் இல்லையா, சரி பரவாயில்ல கலைச்சாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் மடித்து வைக்கிறதே அதுவே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இதுதான் அந்த கபோர்டு. கீழே பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குது, மேலே பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குன்னு. அதுலேயும் அவள் ஏறி அந்த துணியெல்லாம் மடிச்சிடுவா. பார்த்தேன், என் சாரியை தானே நீ கலைச்சி விட்ற, ஏன்னா சின்ன சின்ன ட்ரெஸ் கலைச்சி விட்டா கூட ஈஸியாக மடிச்சு வச்சிடலாம். ஆனால் இந்த புடவையெல்லாம் கலைச்சி விட்டானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு மீஷோவில் ஆர்டர் போட்டு ஒரு பேக் வாங்கி அதில் மடித்து வச்சிட்டேன். நீ கலைச்சி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிச்சனில் நேற்று ரோஸ் மில்க் போடுறதுக்காக அந்த எசன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இப்படி திரும்பி பார்க்குறதுல காணும். அது பார்த்தா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சி மேலே இருக்குது பாருங்கள். ஒரு ரோஸ் மில்க்கு கூட எங்கள் வீட்டில் பத்திரம் பண்ணி வைக்க முடியல. இப்படி திரும்பும்போது கரெக்டாக காண போச்சு. சரி, எங்கே பசங்க தான் எடுத்துகிட்டு போனுச்சுங்கன்னு தெரியும், எங்கே வச்சுருங்கன்னு தெரில. அப்பாடான்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓகே காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனேன். கிச்சனுக்குள்ளே போய் சரி ஓகேன்னு ஒரு குட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் பொண்ணு அதுக்குள்ளே முடிச்சிட்டா. அவள் தூங்க வச்சாதான் நான் எல்லா வேலையுமே பார்க்கலாம். அவள் முழிச்சிருந்தானா ஒரு வேலையுமே நான் பார்க்க முடியாது. அதனால காஃபி குடிக்கிறதும் கிட்ட போச்சு. கரெக்டாக முழிச்சு வந்துட்டா. முழிச்சு வந்தோடனே அம்மா தூக்குங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.